வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ் லெவல் கண்டென்ஸ் மில்க் குக்கீஸ் தான் பண்ண போறோம். இந்த குக்கி பாத்தீங்கன்னா வெள்ளை கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் கிட்டத்தட்ட ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த குக்கியோட மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க். ஏற்கனவே நம்ம சேனல்ல வீட்லயே 3 பொருள் வச்சு எப்படி ஈஸியா கண்டென்ஸ் மில்க் பண்ணலாம்னு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. நான் வீட்டில் பண்ண கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி தான் இந்த குக்கி பண்ணியிருந்தேன். இந்த குக்கீஸ் நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தடவை பண்ணிட்டு ட்ரை பாக்ஸில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா 3-4 நாளைக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த குக்கீஸை நீங்கள் ஓவனில், ஏர் ஃப்ரையரில் இல்லை ஸ்டவ்வில் கூட பேக் பண்ணலாம். இந்த ஒயிட் கலர் குக்கீஸ் நான் எப்படி பண்ணங்கிறத பார்த்துடலாமா? இந்த குக்கீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து வெண்ணெய் எடுத்து வெளியே வச்சிடுங்க. வெண்ணெய் சாஃப்ட் ஆகணும். சாஃப்டான வெண்ணெயிலேருந்து 1/2 கப் வெண்ணெய் எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு முழு சக்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்து பண்ண போறதுனால சக்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெண்ணெய் சக்கரை ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மாறணும், நல்லா ஃப்ளஃபியாக புசுன்னு வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணும்போது சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி கரைஞ்சிடும். கொஞ்சம் இப்படி கிராண்டுலேட்டா சக்கரை கிறிஸ்பியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர்ல பீட் பண்ணுங்க. இல்லைன்னா மெஷின் பிளெண்டர் இருக்கு இல்லையா, அதுல பீட் பண்ணீங்கன்னா சக்கரை நல்லா ஃபைனா அரைப்படும். இது கூடவே நான் 175 கிராம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன், அதாவது 3/4 கப் அளவுக்கு வரும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறம் வெண்ணெய், சக்கரை, கண்டென்ஸ் மில்க் மூணுத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம். கண்டென்ஸ் மில்கோட பீட் பண்ணும்போது நம்மளுக்கு சக்கரை கரைஞ்சிடும். நல்லா விஸ்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். கலர் மாதிரி அப்படியே லைட்டா இருக்கும். நான் பிளைனா ஃபிளேவர் வச்சுக்க போறதுனால வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட்டோட ஃபிளேவர் பிடிக்குன்னா இதுலயே நீங்க கோகோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இந்த குக்கியை நம்ம குண்டா பண்ண போறதுனால உங்களுக்கு வெள்ளை கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இதுலயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா குக்கீஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா குக்கீஸை நீங்க தின்னா ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா வரும். பட் சூவி குக்கீஸ் வேணும்னா நீங்க குண்டா தான் பேக் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதாவை நான் அரை கப்பா சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் நல்லா பேக் ஆகிறதுக்காக 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரையான மாவை வெட்டான இந்த இன்கிரீடியன்ஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1/2 கப் மாவை பாதியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோதுமை மாவுல கூட பண்ணிக்கலாம், பட் டேஸ்ட் கட்டாயம் மாறும். இன்னும் ஹெல்த்தியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கப் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா இன்னொரு 1/2 கப்பையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல டைட்டான ஸ்டிஃபான டோவா மாறிடும். குக்கி டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூரி மாவு மாதிரி டைட்டா இருக்கக்கூடாது, கேக் மாதிரி பேட்டர் லூஸா இருக்கக்கூடாது. கையில தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம இருக்கணும், அதுதான் கரெக்டான பதம். வெண்ணெயோட ஃபேட், மில்க் மேடோட ஃபேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது கையில ஒட்டாது. இந்த பதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஷேப் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதை ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஷேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம பட்டர் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பட்டர் எல்லாம் இறுகிட்டு மாவுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இப்போ 1/2 மணி நேரம் மினிமம் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மாவு இப்படிதான் திக்கா இருக்கும். நான் நைட்டே மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சோடனே பேக் பண்ணிட்டேன். இப்போ பாத்திரத்தை தொட்டு வெளியே எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்துட்டு கிளறி விட்டுட்டு நீங்க ஷேப் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்க ஈஸியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளை கையில எடுத்துட்டு உருட்டிட்டு அப்படியே நீங்க பேக்கிங் ட்ரேல வச்சுட்டு பேக் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸா வேணும்னா இந்த மாவை 2 பார்ச்மெண்ட் பேப்பருக்கு நடுவுல வச்சுட்டு சப்பாத்தி கல்ல வச்சுட்டு நீங்க திரட்டிட்டு அதுக்கப்புறமா எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிட்டு நீங்க பேக்கிங் ட்ரேல லைன் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேல ஒட்டாம இருக்கிறதுக்காக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. மாவு பாருங்க ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நீங்க எந்த ஷேப் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் சிம்பிளா பிகினர்ஸ் லெவலுங்கிறதுனால ரவுண்டா அப்படியே உருட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவும் குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி பேக்கிங் ட்ரேல வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபோக் எடுத்துட்டு அப்படியே ஜென்டலா ஒரு பிரஸ் கொடுங்க. அழகான உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் விழும் பிஸ்கெட் மேல. இந்த ஷேப்போட நம்ம குக்கியை பேக் பண்ணி எடுக்கும் போது குக்கிக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும். டிசைன் பண்ணும்போதே அவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி சீல ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவன்ல இந்த ட்ரேவை அப்படியே உள்ள வச்சுட்டு 160 to 170 டிகிரி சீல ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட குக்கி ரெடி ஆயிடும். நம்ம வச்ச ஷேப்ல இருந்து குக்கி பாத்தீங்கன்னா அப்படியே மலர்ந்து கொஞ்சம் பெருசாகி பேக் ஆகி வரும். பேக் ஆயிடுச்சா இல்லைன்னு செக் பண்றதுக்கு நீங்க எதர் பேஸை பார்க்கலாம், இல்லைன்னா அந்த சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலரா மாறி இருக்கும். அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நீங்க வெளியே எடுத்துருங்க. ஆற வைக்கும் போது குக்கி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்ட் ஆகும்.
நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கிளீனான ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா 3-4 நாளைக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம குட்டி பாலா வச்சோ குக்கி பாருங்க இப்போ எவ்வளோ பெருசாக எடுத்துன்னு. அங்கங்க உங்களுக்கு சுகர் வாயில மாற்றத்தை பிடிக்கும்னா நீங்க மாவுல கொஞ்சமா சர்க்கரை அப்படி தூவி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியான சூப்பரான கண்டென்ஸ் மில்க் குக்கீஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.